நம்மட வாழ்க்கையில அந்த நயவஞ்சகர்களிடம் இல்லாத ஒரு பண்பு, நயவஞ்சகம் இருக்குதுன்றா இந்த பண்பு அவர்கள்ட்ட இருக்காது. என்ன தெரியுமா? யார்கிட்டயா சரி ஒரு அறிவுரை கேட்க சென்றால், யாரிடமாவது அறிவுரை கேட்கிறது, எங்களுக்கு நாங்க படிக்கணும், எங்களுக்கு இது ஒரு ஐடியா வந்துட்டாங்க, இந்த மாதிரி நான் படிச்சு சமூகத்துக்கு முன்னாடி நல்லா வரணும் அப்படின்னு ஒருத்தர் வந்தா உள்ளத்துல நயவஞ்சகம் இருக்குதுன்னா வழிகாட்ட மாட்டார்கள். அதெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு, இப்படியெல்லாம் நீங்க இருக்கணுமா? இந்த மாதிரி ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு அறிவை தேடி வந்தால் உள்ளத்துக்குள்ள நயவஞ்சகம் இருந்தா இது வராது. இந்த மாதிரி செஞ்சு நீங்கெல்லாம் முன்னேறி வாங்கலாண்டாப்பா சொல்ல மாட்டார்கள். ஒருத்தரு வாகனம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு வைய, இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களப்பா. அந்த நேரத்துல பலகீனப்படுத்தி எடுக்க விடாம சமூகத்துல முன்னேறி கொள்ள இயலாம ஒரு வகையான பொறாம, நயவஞ்சகத்தனம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடாத பண்பு என்று சொன்னார்கள். ஒருத்தர் வழி கேட்கிறார் என்றால், அறிவுரை கேட்கிறார் என்றால், எந்த துறையாக இருந்தாலும் நன்மை தருகின்ற, சமூகத்தில் உயர்வு பெறுகின்ற எந்த துறைக்கு வழியை கேட்டாலும் அறிவுரை கேட்டாலும் அந்த அறிவு நம்மிடம் இருக்கிறது என்றால் வழிகாட்ட வேண்டிய பண்பு ஒரு முஸ்லிமுக்குரிய பண்பு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.